ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் உயர்த்தெழுന്നേറ്റ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் சந்தோஷத்தின் நாள், ஆமென். மகிழ்ச்சியின் நாள், சொல்லுங்களே ஆமென். சொல்லுங்க, வெற்றியின் நாள் இது, ஆமென். அவர் நமக்காக பாடுகள் பட்டு, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக இரத்தம் சிந்தி, நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையில மரித்தாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் எனக்காக மரித்தார், என்னால சொல்ல முடியும். எனக்காக அவர் இரத்தம் சிந்தினாரு, ஆமென். அவர் எனக்காக அவர் நொறுக்கப்பட்டாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இந்த பாடுகளை அனுபவிச்சதுக்கு, என்னை உங்களை பாப சேற்றில் நின்று தூக்கி எடுக்கிறதுக்காக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக அவர் ஜீவன் விட்டாருன்னு? எனக்காக அவர் ஜீவன் விட்டாரு. அது உணர்ந்து அந்த பல்லவியை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே நீலலியுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. வானத்தையும் பூமியையும் படைத்தங்க பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான உயர்த்தெழுந்தேற்பு திருநாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை வீண்டெடுக்கிறதுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீ மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக நீ உயர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமை நம் நடுவில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயபக்தியோட பரிசுத்தாவின் ஆவியானவர் பேசுகிறது கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களோட வாழ்வில் ஒரு உயிர்ப்பு இன்றைக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். மரித்து கிடக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து கிடக்கிற உயிர்ப்பிக்கிற தேவன் நம் தேவன், ஆமென். மரித்தவர் அப்படி இருக்கிற நினைக்கிற தேவன் அல்ல நம் தேவன். Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, அடிமையை மூடி மறைத்து நீர் வெளிப்படும், நீ பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் நாங்க கேட்கட்டும். கர்த்தாவே, அடிமை தரையை மட்டும் தாழ்த்துகிறோம், அடிமை தரையை மட்டும் தாழ்த்துகிறோம், தரையை மட்டும் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். உம்முடைய சிலுவை இந்த எல்ரோய் சபை நடுவில் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அன்பான தேவனே என்னோடு கூட வாரும், அன்பான தேவனே என்னோடு கூட வாரும். இந்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும். துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பின் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன்.
Praise the Lord. சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்கம்மா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவனாயிருக்கிறேன். வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவர்களையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். போதும், நமக்கு இந்த முதல் வசனம் தான் தேவை. மறுபடியும் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமோ. மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவே மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். கிறிஸ்துவனை உயிர்ப்பித்த அந்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். தேவ ஆவி நமக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா தான் தேவனை நம்ம உயிர்ப்பிக்க முடியும். இல்லைங்க, உயிர்ப்பிக்க முடியாது. நேரம் எங்க போகும் சொல்ல மாட்டீங்களா? நேரம் நரகத்துக்கு தான் போகும். ஆண்டவருடைய ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு வாரமும் இந்த பரிசுத்த ஆலயத்தில் தேவனுடைய ஆராதனையில் நாம் பங்கு கொள்ளும் போது, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். நானும் நீங்களும் we are separated. ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கணுமா வேண்டாவா? அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா தான் பிதாவாய் தேவன் அவரால் ஏதாவது செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? கடைசி நாளை நம்ம உயிர்ப்பிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவருடைய சிநேகிதனாயிருந்த லாசரு மரித்து போனாரு. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இல்லை, வேத வசனத்தை சொல்லவே இல்லது. அதனால ஆண்டவர் மார்த்தாள், மரியா, லாசரு இவங்க 3 பேரையும் அதிகமாய் சிநேகிச்சாரு. ஆனால் லாசரு மரித்த போது அவர் இனி ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. இங்கிருந்து ஆள் அனுப்பி வந்து லாசரு மரித்த போது சொல்றாங்க, இல்ல அவன் மரிக்கல, அவன் உறங்கிட்டே இருக்க, தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ கூட கிராமத்துக்குள்ள வரல. அவரை பார்த்ததும் மரியாள் ஓடி வந்து, ஆண்டவரே நீர் எங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டேன்னு சொன்ன. வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுந்தால் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர்களை பார்த்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், I am the resurrection
and the life. நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய சரீரம் ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. அவளை பார்த்து சொல்லுகிறார், அவளை சொல்றாரு, கடைசி நாளில் சகோதரன் உயிர்ப்பிப்பாரு, உயிர்த்தெழுந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குது? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. நான் அவருக்காக ஓடிட்டு இருக்குது, அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். நிச்சயமாக கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவரோடு கூட நானும் பரலோகத்தில் போன விசுவாசம் நம்பிக்கை எனக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் கடைசி. நம்ம இப்ப படுகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் எதுக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு? எதுக்கு? என் வீட்டுக்காருக்கா? பிள்ளைகளுக்கா? சொல்லுங்க. உங்க மனைவிக்கா? பிள்ளைகளுக்கா? இதோட கடைசி என்ன? அது சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரோடு சேர்ந்து நித்தியமாய் வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை பார்க்கணும் ஆசை இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். அவரோடு கூட நித்தியமாய் வாழணும். அதான் ஆண்டவர் சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் ஜீவிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவள் அப்படி சொன்னது பின்ன இதை மரியாதை கேள்விப்பட்டேன், ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவள் என்ன செய்தாரு? அவளை ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தாரு. அவளை ஓடி வந்தேங்க, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தாரு. வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பாருங்க, 32வது வசனத்தை வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. எங்கே விழுந்து? அவருடைய பாதத்தில் நீ நானும் விழுந்தால் நிச்சயமா நம்மை தேவன் உயிர்ப்பிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றான். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை இங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இயேசு உலகத்தில் ஊழியம் செய்தப்ப கண்ணீர் விட்ட ஒரே ஒரு இடம், ஆமென், லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி சர்வ வல்லமையுள்ள தேவன் கண்ணீர் விட்டிருக்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் அழுகும் போது அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அழுகும் போது, நீங்க அழுகும் போது அவர் பரலோகத்தில் நமக்காக அழுவாரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது, சிரிக்கும்போது உலகமே உன்னோடு சேர்ந்து சிரிக்கும். ஆனா அழுகும் போது ஒருவர் இருக்காது, நீ தனிமையில் இருந்து அழுக வேண்டி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் இந்த உலகம். ஐயோ, என் மகள் அழுகிறாங்க, என் மகன் அழுகிறாங்கன்னு சொல்லி அவர் நம்மோடு சேர்ந்து அழுகிறது ஒரு தெய்வம். அது அங்கே இருந்த சீஷர்களும் அவளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அழுகியது போது ஆண்டவர் ஆவியிலே துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டாரு. அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இயேசு கண்ணீர் விட்டன்னு எழுதியிருக்கிறாரு. நமக்காக கண்ணீர் விடுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உனக்காக கண்ணீர் விட யாருமே இல்லையா? ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரு தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. நம்ம வாசிக்கும் அப்படியே வாசிச்சுவோ. இந்த வசனம் எவ்வளவு அருமையானது தெரியுமா? இயேசு, சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இது கதை அல்ல, நிஜம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அவர் அந்த கல்லறைக்கு முன்பாக போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கல்லே எடுத்து போடும். என்ன எடுத்து போடணும்? லாசர் அங்கே இருக்குது, உள்ள இருக்குது. கல்லை எடுத்து போட்டா தான்
லாசரு வெளியே வரும். ஒரு நிமிஷம் நான் இதை பற்றி சிந்திச்சேன், நீங்களும் சிந்திக்கிங்க. லாசருவே உயிரோடு எழுப்ப ஆண்டவரால கூடுமா இல்லையா? கூடுமா இல்லையா? அந்த கல்லும் ஒரு வார்த்தை சொன்னா தானாவே நீங்க போமா இல்லையா? நல்லா சிந்திக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்களேன் எல்லாரும்? கல்லே எடுத்து போடு. ஆமென், அல்லேலூயா. இந்த கல்லு தான் பிரச்சனை. இந்த கல்லை எனக்கு ஒரு செய்தி. அநேகருடைய வாழ்வில் கல் இருக்குது, பலவிதமான கல் இருக்குது. ஒரு சில இருதயத்தில் இந்த குட்டி குட்டி கல் இருக்குல்ல, ரோட்டில் போகும்போது கல் இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி கல் இருக்குது. இன்னும் ஒரு சிலருடைய இதயத்தில் என்ன கல்? இந்த ஜல்லிக்கல் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. சில இதயத்தில் என்ன கல் இருக்குன்னு தெரியுமா? பெரிய போராங்கல் இருக்குது. என்ன இருக்குது சொல்ல மாட்டீங்களா? ஐயா அது எனக்குள்ள இருக்க, நான் எப்படி சொல்லுவேன்ல, அது சொல்லல ஐயா அவளுக்கு கல்லான இருதயம்னு சொல்ல கேட்டிருக்கல. வீட்டுக்காரே பார்த்து சொல்லி, ஏய்யா நீ என்ன சொன்னாலும் கல் கல் நெஞ்ச நீ கரைய மாட்டேன்னு கேட்பாருங்க. அப்ப எத்தனை டைப்பு கல் இருக்குது? ஒண்ணு சிறிய கல்லுகள், ஒண்ணு 2 ஜல்லிக்கல், அது இன்னும் பெருசா இருக்குல்ல, 3 என்ன கல் இருக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் எந்த விதமான கல் இருக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க. அந்த கல் எடுத்து போட்டதான் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சத்து கிடக்குறாங்க. They can't be able to pray, they can't be able to read the Bible. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து கிடக்கிற நிலைமையில் பைபிளை வாசிக்கணும் ஆசை இருக்குது. ஆனா என்ன வரும்? கரெக்டா சொல்லு, என்ன வரும்? பரிசுத்த வேதாகம் வாசிக்கணும் ஆசை இருக்குது, என்ன வரும்? ஒரு சிலருக்கு சிஸ்டர் சொல்லிட்டாங்க, இந்த பரிசுத்த வேதாகம் தூக்க மாத்திரம். என்ன மாத்திரம்? தூக்கம் வரலையா? 2 லைன் வாசிச்சா போதும், நல்ல தூக்கம் வரும். உண்மை சொல்றேன், சிஸ்டர் சொல்லியாச்சு. சோத்திரம், சோத்திரம் சொல்லுங்க. மெடிக்கல் ஷாப்பில் போய் ஐயா எனக்கு தூக்கம் வரல, தூக்க மாத்திரை கொடுக்குன்னு கேட்கவே தேவையில்லை. இது 2 லைன் வாசிச்சா போதும், என்ன வரும்? சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுங்களேன் சிஸ்டர், சொல்லுங்களேன். தூக்கம் வரும். ஆமென். மரித்து கிடக்கிற அவஸ்தை. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா ஜெபம் பண்ண முடியல. ஐயா என்கிட்ட பல கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணி இருக்கு, ஆனா அதுல வர முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து கிடக்குது. Your spiritual life is totally death. பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு சிலர் நல்லா ஜெபிக்கணும்னு சொல்ல ஜெபம் பண்ணலாம். சோத்ரம் 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 ஆரம்பிக்க, அப்புறம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், அப்புறம் என்ன கொரட்டை விட ஆரம்பிக்க. இணைங்க போதும், ஜெபம் போதும், சோத்ரம். இதான் ஜெபம். இந்த செய்தி பேசும்போதே நிறைய பேரு என்னது தூங்குறாங்க, எனக்கு தெரியும். நீங்க நல்ல பிள்ளைகள், வேற ஊர்ல சொல்றேன். சிலருக்கு செய்தி என்ன தெரியுமா? தூக்க மாத்திரை. ஆமா, தாராட்டு பத்தி ஐயா கொஞ்சம் கூட டீப்பா சொன்ன, தாராட்டு பண்ணவாரி. சில ஆளுங்க இருக்காங்க, செய்தி ஆரம்பிக்கும் போது எப்ப வந்து பார்த்துட்டு இருக்கு, அப்ப லைட்டா தூக்கம் ஆரம்பிக்கும். எப்பயும் தெரியல, கடைசியில என் ஆத்மாவே கர்த்தரை சோதனை எப்படியோ இருந்துச்சு அவரு சொல்லுவாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தி என்னது? தூக்க மாத்திரை. ஐயா என்ன சொன்னது? தாலாட்டு பாடல மாதிரி. ஆமென், அல்லேலூயா. இந்த உயர்த்தெரின் திருநாளில் நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை என்னை உயிர்ப்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கணும்? ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த கல் எடுத்து போடணும். எப்படிப்பட்ட கல்? 3 டைப்பு கல் இருக்குது. உங்களுக்கு என்ன கல் இருக்கு, அந்த கல் எடுத்து போடுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவள் என்ன சொன்னாரு மார்த்தா, இப்பொழுது நாருமே, வாசிங்கம்மா, நாருமே கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். ஆமென். அதிலும் நிறைய காரியங்கள் இருக்குது. இப்பொழுது நாருமே, நாற்றம் அடிக்கிற அநேக பாவங்கள் நமக்குள்ள இருக்குது. வெளியில பார்த்தா நல்லா இருக்கு, வெள்ளச்சோலை எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஆமென். வைட் அண்ட் வைட் எல்லாம் போட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. உள்ள என்ன இருக்குது? நீங்க கல்லறை பார்த்திருக்கீங்களா? அநேக கல்லறைகள் என்ன செய்வாங்க, நல்லா சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு, நல்லா பூவெல்லாம் வச்சு, மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி நல்லா சூப்பரா இருக்கு. உள்ள என்ன இருக்குது சொல்ல மாட்டீங்களா? இது ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. என்ன இருக்குது? கொஞ்சம் உள்ள போனா என்னது? நாட்டம் அடிக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவன் அது விரும்புறதில்லை. ஆமென். நம்ம எப்படி வைட் அண்ட் வைட் போட்டு இருக்கிறோம், அதே மாதிரி நம்முடைய இருதயமும் சுத்தமா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று. என்னது இப்பொழுது? நாருமே, நாற்றம் அடிக்கிற அநேக காரியங்கள் ஆவியானவரின் மூலம் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தமா சொல்லுங்க. சத்தியத்தை விட்டு ஒரு வார்த்தை கூட உங்களோடு பேச மாட்டேன். அந்த கல்லறைக்குள்ளே அந்த எப்படி இருக்குன்னு தெரியல, கெட்டு போயிருக்கும். அந்த சரீரமே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு மார்த்தா கிட்டே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you would believe, you would see the glory of God. Amen. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஒரே நிமிடத்திலே அந்த 4 நாளாய் நாற்றம் அடிச்ச சரீரத்தை, லாசருவே வெளியில் வா, லாசரஸ் கம் அவுட், ஒரே வார்த்தையிலே தேவன் அந்த அடிகன சரீரத்தை பழைய சரீரமாய் மாற்றினாரு. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. இயேசு அவரை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லை என்றார். அப்பொழுது மரித்தன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அப்பொழுது மரித்தவன் இருந்த இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்றார். லாசருவே வெளியில் வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி சொன்னாரு? உரக்க சத்தமாய் கூப்பிட்டாரு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. உரக்க சத்தமாய் கூப்பிட்டாரு. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடு என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். இயேசு செய்த கண்டு அநேக யூதர்கள் அவரில் விசுவாசமானார்கள். ஆமென். இந்த நாளில் நீங்க விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். If you would believe, you would see the glory of God. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல வலது கை கொடுத்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. வலது கை கொடுத்து இடது கை கொடுக்கிறேன். ஐயா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் தான் முக்கியம். ஆமென். அவளு சொல்றாரு, 4 நாளாயிட்டு நாட்டம் அடிக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்து தேவனுடைய மகிமை பார்த்தாங்களா இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாங்க? அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு.
முகமும் பிரேத சீலையினாலே சுற்றப்பட்டு இருக்குது. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசிகள வாழ்க்கை இப்படிதான். கட்டப்பட்ட நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை, பிசாசினால் கட்டப்பட்ட நிலைமை. அவன் ஆவிக்குரிய வாழிய கட்ட வச்சிருக்கிறாங்க. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, எல்லா வாரமும் சபைக்கு வர முடியல. பிசாசினால் கட்டப்பட்ட நிலைமை. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கட்டப்பட்ட நிலைமை. சபைக்கு சரியா வர முடியல, கட்டப்பட்ட நிலைமை. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. ஐயா, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாப்டர் சொல்றாங்க. எத்தனை பேர் அதை வாசிக்கிறீங்க? பரிசுத்தாவினோடு பேசுகிற ஒரே ஒரு காரியம், இந்த சபையில் வருகிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிறா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினார் அந்த கட்டப்பட்ட நிலைமை மாறணும். ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு கட்டி வச்சிருக்கிறாங்க? பிசாசு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஜெபிச்சால் தேவனோடு நீங்க சேரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்காது இருந்தா அவனுக்கு சந்தோஷம். என்ன செய்யும்? நீங்க ஜெபம் பண்ணாம என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்கு. அதுக்கு சில காரியங்கள் இருக்குல்ல. என்ன செய்யும்? உங்க கையில இருக்குது, என்ன இருக்கு? செல்போன் நோண்டிட்டே இருக்கும். அது பார்க்கும்போது பிசாசுக்கு ரொம்ப நம்ம மகள் எஸ்தரு ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, அவளு என்ன செய்யறாரு? செல்போன் நோண்டிட்டு நீ அப்படியே செய்யு சொல்லிட்டே இருக்கும். சொல்லவா இல்லையா? அதனாலதான் விசுவாசிகள் 5 நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன். என்ன செய்யறாங்க? பிசாசுக்கு அடிமையாயிருந்து பிசாசு சொல்லும், நீ 1 மணி நேரம் பாக்கு, 2 மணி நேரம் பாக்கு, 5 மணி நேரம் பாக்குன்னு சொல்லுவாங்களே இல்லையா? சொல்றேன், ஆனா இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கு. சோத்ரம், வாமா சாப்பிட, வாமா சாப்பிடுது, அங்கே வச்சிரு. எங்க எல்லாம் பழைய காலத்துல, இப்ப கூட அப்படிதான். நாங்க எல்லாரும் வீட்டுல என்ன இருக்குது, அதே மாதிரி டைனிங் டேபிள் இருக்கும். ஒரு வீட்டுல, சில வீட்டுல இருக்கு, சில வீட்டுல இருக்காது. இதுல ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, கீழே எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிடு. என்ன சந்தோஷமா இருக்கு இல்லையா? நாங்க 6 பிள்ளைகள் அம்மா அப்பா சேர்ந்து சாப்பிடு, என்ன சந்தோஷம் தெரியுமா? இப்ப என்ன அப்படி சாப்பிடுறாங்களா? இப்ப டைனிங் டேபிள் காலியா கிடக்குது ஐயா. வீட்டுக்கு போனாலு ஒரு ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செல்போன் நோண்டிட்டு இருக்க, அங்க வச்சிரு சாப்பாடு. அந்த ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். ஆளுங்க இங்க இருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு. சோத்ரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோர்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஏப்பா அப்படி இருக்க? ஒண்ணும் இல்லை. ஆனா செல்போனை ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டி என்ன சிரிக்கிறாங்க, தானாவே பேசுறாங்க. பழைய காலத்தில் தானாவே பேசுற யாரு? பைத்தியம் மாதிரி. நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன், அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன். கூட்டாளி யாரு? செல்போன். வீடு பக்கத்துல போய் தெரியும் என்ன சவுண்ட் வருதுன்னு. பெற்ற தாய்கிட்ட ஒண்ணு சிரிக்க மாட்டாங்க. இது அநேக தாய்மார்கள் எங்கிட்ட சொல்லுது, கண்ணீரோட சொல்லுகிறாரு, நான் பெற்ற பிள்ளை ஐயா, என்னை பார்த்து சிரிக்க மாட்டேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேன். எப்படி இருக்கல? ஆனால் செல்போனோட பேசுகிறாங்க, செல்போன் பார்த்து சிரிக்கிறாங்க. அது வெளியில வர கேக்குது. பிசாசு கட்டி வச்சிருக்கிறாங்க. செல்போன் உங்க வாழ்க்கையில செழிப்பு கொண்டு வராது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்போன் நம்மட வாழ்வை நாசம் பண்ணுவாங்க. ஆமென். எனக்கு செல்போனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்ப கூட ஒண்ணுமே தெரியாது. இந்த கால வருமா இப்படி தேய்ச்சி விடணும், அது கூட எனக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டுதான் சொன்னது. நான் பட்டன் போன் தான் வச்சுட்டு இருந்தது. கொரோனா டைம்ல நான் என்ன போன் வாங்கினேன், எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் சொன்னாங்க, ஐயா நீங்க அந்த போன் வாங்க ஐயா, அப்பதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப முடியும் எங்க. அப்படி ஒவ்வொரு சொல்லி தான். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியும், அதோட ஏபிசிடியே தெரியாது. ஆனா நிறைய பேர் ஐயா இந்த 2 வயசு பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க ஐயா, அதுக்கு எல்லாம் தெரியும். தானே ஐயா?
நமக்கு அதோட ஏபிசிடி தெரியாது. ஆமென். தெரியாது இருக்கு நல்லது. ஆமென். என்ன சொல்றீங்க? ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா, செல்போன் இல்லைன்னா எங்களால வாழ முடியாது ஐயா, செல்போன் இல்லைன்னா சோறு சாப்பிட முடியாது ஐயா. தூங்கும்போது செல்போன், ஏற்கனவே தானாவா தூங்கிட்டு இருந்தோம். போர்வை கடையில் யாரு கூட இருக்கிறாரு? சொல்ல மாட்டீங்களா? நீ தூங்கிட்டியா? நான் அப்பயே தூங்கிட்டேங்க. என்ன நோண்டிட்டே இருக்கிறாங்க. என்ன புக்கு? மூஞ்சி புக்கு. என்ன புக்கு? ஃபேஸ்புக்கு. நான் அதுக்கு பேர் கொடுத்துருக்கேன்னா மூஞ்சி புக்கு. ஃபேஸ் மூஞ்சி தானே. ஆமென். ஃபேஸ்புக்கு பார்க்கலன்னா தூக்கம் வராது ஐயா. அடுத்து என்னது? வாட்ஸ்அப்பு. என்னப்பு? என்னப்பு? சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் என்னது? இன்டர்நெட். அப்புறம் என்ன? இன்ஸ்டாகிராம். நான் 100 கிராம் கேட்டிருக்கேன், 200 கிராம் கேட்டிருக்கேன், 300 கிராம் கேட்டிருக்கேன். என்ன கிராம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா ஐயா? தெரியாம இருந்தா நல்லது. என்ன கிராம? இன்ஸ்டாகிராம். ஆமென். என்ன கிராம? சொல்லுங்களேன். இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. சோத்ராம். நீங்க நல்ல பிள்ளை. நீங்க இன்ஸ்டாகிராம்னு பார்க்க மாட்டேன், வேற ஊர்ல சொல்றேன். நீங்க நல்ல பிள்ளைகள். ஆமென். இவங்க செல்போனே பார்க்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உனக்கு என்ன கிடைக்குது? உன் ஆத்துமா கெட்டு போகுது. செல்போன் பார்க்கணும், நல்ல காரியங்களை பாருங்க, செய்தி பாருங்க. ஆனா உன்னுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போன மாதிரி, தேவனோடுள்ள உறவு அறுத்து போடன மாதிரி அந்த செல்போன் பயப்படுத்தாதுங்க. உங்களுக்கு தெரியாது. ஐயா சொன்னாரு, வார வாரம் பரிசுத்த கம்யூனியன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நல்லது. ஆண்டவர் எப்ப வேணாலும் வரலாம். செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருந்தாலே, இன்னைக்கு குடிகாரம் தெரியல, குடிகாரம் என்ன செய்யறாங்க? குடிக்க அடிக்டா இருக்கு. இன்னைக்கு என்னது? அது ஆண்கள் மட்டும்தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ பெண்களை எதுக்கு அடிக்டா இருக்குது? செல்போனுக்கு அடிக்டா இருக்குது. படுக்கும்போது செல்போன், பஸ்ஸில் போகும்போது செல்போன், அப்புறம் ட்ரெயின்ல போகும்போது செல்போன். சில லேடிஸ் பாருங்க, கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கரமா டைப் பண்றாங்க. பயங்கர பிரதமருக்கு விண்ணப்பம் அனுப்பின மாதிரி டைப் பண்றாங்க. என்னது? அது என்னச்சு? என்ன சாட்டு பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண சொல்லுங்களேன், எனக்கு தெரியாது. சாட்டு பண்ணணும். இந்த சாட்டு உன்னை பரலோகத்தில் கொண்டு போக மாட்டான், முடியாது. இயேசு கிறிஸ்து வரும், அவரோட போக முடியாது. ஆமென். அவருடைய முகம் கூட நீ தரிசிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் வரும்போது சவுண்டே இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன ஐயா இந்த நல்ல நாள் இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவினிடத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசுவார். காரணம், நாங்க போதகர். பாஸ்டரோட தமிழ் என்னது? போதகர். நாங்க போதிக்கிறதுக்காக ஐயாவை அடியணையில் இந்த உலகத்தில் வச்சிருக்கு. இல்லைன்னா எங்களை கேட்பாரு இல்லையா? ஐயா நிச்சயமா கேட்பாரு. நான் உனக்கு சொன்னது நீ ஏன் சொல்லுன்னு கேட்பாரு. நான் அதுக்கு பதில் கொடுக்க இல்லை, பதில் மட்டும் அல்ல, தண்டனை எனக்கும் வரும். ஆமென், அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, நான் இங்க வந்து உட்கார்ந்த போய் பரிசுத்த ஆவியானவரோடு பேசினதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாடி உயிர்ப்பிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் விசுவாசம். ஆமென். இல்லைன்னா நீங்க என்னது? மரித்த நிலைமை கிடக்குது, செத்த நிலைமை. யூ ஆர் ஆல்ரெடி டெட். நீங்க மரித்த நிலைமையில் இருக்குது. உங்க மனசாட்சியோட கேட்டா தெரியும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இதை பற்றி நிறைய பேசுறதுக்கு நான் சுருக்கமா பேசுறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க ஒன்று அனலைஸ் பண்ணி பாருங்க. செல்போனு சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் பண்ண தெரியல, இப்போ இதுக்குள்ள சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும் இல்லை? எதுல? அதெல்லாம் யாரும் பார்க்க போறாங்க இல்ல? இன்னைக்கு ஆண்டவர் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரண்ட் அல்ல, அதை விட பயங்கரம். வசனம் மூலம் கர்த்தர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு வந்தேன், சார்ஜ் இல்லைன்னா உடனே பார்ப்போம். வேலைக்கு போறேன், என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் இருக்கிறான்னு பார்த்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு தான் போவாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சார்ஜ் வேணுமா வேண்டாவா? பதிலே இல்லை.
சார்ஜ் வேணாமா வேண்டாவா? எப்படி சார்ஜ் பண்ண முடியும் சொல்லுங்க? பரிசுத்த வேதாகமம் வாசிக்கும் போது அதில் இருக்கிற வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும். நம்முடைய ஆத்துமாவுக்கு சார்ஜ் கிடைக்கும். ராமன் சொல்லுங்க. செபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும். நம்முடைய ஆத்துமாவுக்கு சார்ஜ் கிடைக்கும். ஆமென். ஆத்துமா ஆகாரம் என்ன தெரியுமா சொல்லுங்க? சரீரத்துக்கு 4 வேளை 5 வேளை சாப்பிடுறாங்க, ஓகே. ஆத்துமாவுக்கு என்ன ஆகாரம்? புரியல, என்ன சொன்னீங்க? வெரி குட். ஜெபமும் வேத வாசிப்போம், இதுதான் ஆத்துமா ஆகாரம். அல்ல நீங்க போன்விஸ்டா குடிச்சாலும் ஹார்லிக்ஸ் குடிச்சாலும் காம்ப்ளான் குடிச்சிட்டு ஆமே காம்ப்ளான் போய் ஆமே காம்ப்ளான் கேளு சொன்னாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த காம்ப்ளானும் ஹார்லிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க போகும் தெரியல, ஒண்ணுக்கு போயிடும், அவ்வளவுதான். ஆனா ஜெபம், சிஸ்டர் சொன்னா கரெக்ட், ஜெபம் வேத வாசிப்பு தான் நம்முடைய ஆத்துமா கொடுக்கிற ஆகாரம். சண்டை இல்ல, சத்தமா சொல்லுங்க ஆமென். நமக்கு தெரியாத கர்த்தர் நமக்கு கற்று தருகிறார். மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும். நாங்க எல்லாம் மணிக்கணக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்து ஜெபிச்சுதான் இப்படிப்பட்ட வசனங்களை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறாரு. சும்மா ஒன்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஒன்றும் பேச முடியாது. தேவனுக்கு தெரியும், தேவ சமூகத்தில் அமர்றீங்களே அல்ல, அப்பதான் தேவன் நம்மளோட பேசுவாரு, உங்களோட பேசுவாரு. உங்களோட பேசுவாரா இல்லையா? அது எங்க ஐயா, நான் தேவ சமூகத்தில் அமர்ந்தா தானே பேச முடியல. பேசுவாரா இல்லையா? 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவருக்காக செலவிடுறீங்க? முதலாவது ஆண்டவர் சொல்ல, அவனே கட்டவிழ்த்து விடு. ஆமென். இன்றைக்கு உங்களை கட்டி வச்சிருக்கிறார், எல்லா கட்டுகளும் கர்த்தர் அறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். ஆமென். குடும்ப சமாதானம் இல்லை, கட்டப்பட்ட நிலைமை. கணவனும் சர்ச்சுக்கு வரமாட்டேன், கணவன் ரிஷிப்பில் வரமாட்டேன், கட்டப்பட்ட நிலைமை. பிள்ளைகள் சபைக்கு வரமாட்டேன், பிள்ளைகளோட வாழ்வில் கட்டப்பட்ட நிலைமை. நல்ல வேலை இல்லை, கட்டப்பட்ட நிலைமை. நல்ல வருமானம் இல்லை, கட்டப்பட்ட நிலைமை. சொந்தமான வீடு இல்லை, கட்டப்பட்ட நிலைமை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? வாசிங்க மைக்கில், அந்த அவனே, எல்லாரும் சொல்லுங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது, சீலையினாலே சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த பேசிக்கொண்டு இருக்கும்போதே அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டுகள் கர்த்தர் அறுத்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிறார் அந்த கட்டப்பட்ட நிலைமை மாறணும். ஆண்டவரே, நானுமே விட்டு தூரமாய் போகக்கூடாதப்பா. கட்டப்பட்ட நிலைமை என்ன அர்த்தம்? தேவனுமாயிட்டு தொடர்பு கொள்ள முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, சபைக்கு வர முடியாது. ஐயா சொல்ற வசனங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க கேட்கிறோம், ஆனா இந்த காதில கேட்டு இந்த காதில போற கட்டப்பட்ட நிலைமை. நானும் நீங்களும் கட்டப்பட்ட நிலைமையிலும் மாடுகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆராதனையில், இந்த செய்தி வேளையிலே உங்களுடைய அநேகருடைய கட்டுகள் தேவன் அறுத்து கொண்டிருக்கிறார். ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? அந்த விசுவாசம் வேணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கும் போது, ஆண்டவரே, என்னுடைய கட்டப்பட்ட நிலைமை மாற்றும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. என்னை கட்டி வச்சிருக்கின்ற பிசாசின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பில்லி சூனிய மந்திரம் உங்களை கட்டி இருந்தால் அந்த பில்லி சூனிய மந்திரங்களை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். Release in the name of Jesus. I release in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னுடைய விருப்பம், அடியானுடைய விருப்பம்,
பரலோக பிதாவினுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் இந்த சபையில் வருகிற ஜனங்கள் கட்டவிழ்த்தப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். ஆமென். கட்டப்பட்ட நிலைமையில் ஐயா சொன்னது போல அவர் வந்தா போக முடியாது. யாரு சந்தோஷப்படுவாரு? பிசாசு சந்தோஷப்படுவாரு. டேங்கப்பா இவ்வளவு போல ரொம்ப சந்தோஷம், அவனோட கேங்கில ஒரு ஆளோட சேர்ந்துட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உயிர்த்தெழுந்த திருநாள் நாம் கொண்டாடும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடு நிற்கும் போது முதலாவது நமக்கு இந்த வாட்ச வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? நாம் வாஞ்சையோடு சபைக்கு உள்ள வந்திருக்கு. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை கேட்கும் போது நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோட கேட்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த சூழ்நிலைகள் மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ரெசரக்ஷன் பவர், ஒரு உயிர்த்தெழுப்பு நீ கட்டளையிடுவன்ல நம்பிக்கையோட நான் வந்திருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வந்து நீங்களும் மரித்த நிலைமையில் கிடக்குது அவருடைய சித்தம் அல்ல. இன்னைக்கு அநேகருடைய வேலை இல்லை, உயர்வு இல்லை, செத்து கிடக்க நிலைமை, வருமானம் செத்து கிடக்கிறது, கடன் தொல்லை, கடன் அடைக்க முடியல, செத்து கிடக்கிற நிலைமை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, செத்து கிடக்கிற நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வளர்ந்திருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கும், ஒருவர் நேசிக்கும், ஒருவர் அன்பு செலுத்தும், ஒருவருக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். சரி பரவாயில்ல, கணவன் பேசிட்டாரு, நீங்க அமைதியா இருந்து பாரு, அந்த இடத்தில் தேவன் செயல்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் முக்கியமா என்னது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ப்பிக்கப்படணும். நான் இப்பொழுது கூட கிட்டத்தட்ட 30 வருஷமாய் சென்னையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். உங்களை எல்லாம் பாதி வயசு இருக்கு, இந்த காலத்திலிருந்தே கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தான் இந்த சபைக்கு அடிமை கொண்டு வந்து நான் விசுவாசிக்கிறோம். நான் தானாவே வரல, உங்களை எல்லாம் பார்க்கணும். ஆமென். உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசணும். ஆமென். இந்த சபை உயிர்ப்பிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உள்ளத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? கை என்ன பஸ் இடையில போகல? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சிஸ்டர் போன மாசம் சாட்சி சொன்னேன், இந்த மாசம் கை போகல, அதனால சாட்சி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க நல்லா இருக்கணும், நாம் மனதால விரும்புகிறோம். ஐயா நல்லா இருக்கணும், ஐயாவோட குடும்பம் நல்லா இருக்கணும், ஐயாவோட ஊழியம் நல்லா இருக்கணும், ஐயாவோட சபை நல்லா இருக்கணும். இதென்ன சகோதரன் அவர் பேர் ஆனந்தராஜ் காமிச்சு வந்து ரொம்ப மனோவேதனையா இருக்கு. காரணம், எனக்கு ரொம்ப மனோவேதனை கொடுக்கணும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? சபை கட்டி முடிக்காத நிலைமையில் இருக்குது. அது பார்க்க என்ன தெரியுமா? இது தேவனுடைய ஆலயம். ஆமென். சோதரம். அல்லேலூயா. சந்தோஷ செய்தி வந்திருக்கு. அல்லேலூயா. நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. ஐயா கூப்பிட்டாலு நாளைக்கு, நேற்று போன்ல பேசினேன், நாளைக்கு ஆரம்பிக்க சொல்லியிருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க? ஆமென். இந்த சபை கட்டி முடிச்சு கர்த்தருக்கு நாம் பிரதிஷ்டை பண்ணணும். அப்பதான் நம்முடைய மனசு நிறைவான சந்தோஷம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நீங்கள் கெட்டு போன நினைக்கிற தேவன் அல்ல, நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாடியில் இருக்கணும், ஆவிக்குரிய வாடி இருக்கணும். அந்த கட்டுகளை தேவன் அறுக்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கும். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாடிகளை தடைப்படுத்தி என்னை கட்டி வச்சிருக்கிறா, கட்டுகள் அறுத்து போடும். ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கணும், நான் ஒரு ஜெப வீராங்கனையாய் மாறணும். சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு ஜெப வீரனாய் மாறணும். ஆமென். நீங்க ஆமென் சொல்லல, அதுலயே பிடிச்சாச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை இறங்கி வந்து பாக்ஸுக்கு தாங்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஐ அம் எ பிரேயர் வாரியர். ஆமென். இன்றைக்கு நான் ஒரு ஜெப வீரனா இயேசு அழைக்கிற ஊழியத்தில் இருக்கிறேன். இந்த வயசிலும்
ஆமென். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. ஜெபமே, சத்தமா சொல்லுங்க, ஜெபிச்சதான் ஜெயம் கிடைக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு உயிர்ப்பிக்கப்படணும். நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். ஆமென். நீங்க மனதாலே எத்தனையோ காரியங்களை மனதாலே விரும்புகிறீங்க. ஏசப்பா, இன்று முதல் நானும் என் வீட்டுக்காரும் என் பிள்ளைகளும் நல்லா உற்சாகமா ஜெபிக்கணும், உற்சாகமாய் பாட்டு பாடணும். ஆமென். குடும்ப சபை நடத்தணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்த ஆண்டவர் என்ன செய்வாரு? தீர்மானம் எடுங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. நீங்க கேட்கணும். கேளுங்கள், அப்படிதான் உங்களுக்கு. கேட்கறது இல்லையே. 8 மணி ஆனா என்னது கரெக்டா சீரியல் வரும். என்ன வரும்? ஆமென். ஐயா, ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்கல ஐயா, அதனால என்னால சீரியல் பார்க்கவே முடியாது. சீரியல் பார்க்கலன்னா தலை வெடிச்சிடும். ஆமென். என்னது சொல்லியிருக்காங்க. ஏன்னா சன் டிவி தானே, எந்த சித்தியா சித்தாப்பா எதை வருவாங்க. அவன் என்ன கடைசியில கிளைமாக்ஸ்ல கொண்டு நிப்பாட்டிடும். பின்ன என்ன சொல்லுவாங்க, மீதி நாளைக்கு அந்த ஆரம்பம் பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன இருக்கும், ஆரம்பமா இருக்கு. இந்த விஜய்க்கு தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. என்ன என்ன சொல்ல போறாங்கன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜெபம் சீக்கிரம் முடியுது. ஜெபம் மணி 8ஆவது, சீரியல் வரப்போகுது. சோத்திரம். நீங்க யாரும் சீரியல் பார்க்க மாட்டேன், இது வேற ஊர்ல சொல்றேன். நீங்க நல்ல பிள்ளைகள், நீங்க சீரியலே பார்க்க மாட்டீங்க. சோத்திரம், சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபமா முக்கியம், சீரியலா முக்கியம்? நல்ல சீரியல் பாங்க. சில ஆளுங்க இருக்கிறாங்க, சில ஆளுங்களுக்கு விசுவாசியா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனால் இப்படி பாம்பு இப்படி வரும்போதும் என்ன சந்தோஷம். அப்புறம் மந்திரவாதி அதெல்லாம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேருக்கு யாருக்கு? விசுவாசிகளுக்கு. அப்புறம் நைட்டு கண்ணு மூடுமா, ஐயோ பேய் வருது. என்ன வருது? நீ என்ன பார்த்து அது பெய்யா வரும். ஆமென். அல்லேலூயா. பேய் ஸ்பெஷலா வருவாங்களா? இல்ல. அந்த பாம்பு வந்து என்ன பிடிக்கும், என்ன கழுத்துல பிடிச்சாங்க. ஒருத்தர்கிட்ட சொல்லுதா, ஐயா நெஞ்சில பிடிச்சு அமுக்குறாங்க, காலை பிடிச்சு இழுக்கிறாங்க, ஒரு கருப்பு துணி இருக்குது, ஐயா அந்த ஒரு பேய் வந்து நிற்குது, கருப்பு பாவாடையா இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. கருப்பு பாவாடை பார்த்து நிக்கிற, கருத்த ஒரு உருவம் வந்து நிக்கிறையா. எங்க பார்த்தது? சீரியல்ல பார்த்தது. நீ என்ன பார்த்துட்டு படுக்கிறாங்களோ அதுதான் கண்ணு முன்னே வரும். அது உனக்கு என்னது? அது பயமாய் சொப்னமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க அந்த உருவம் பார்க்க மாட்டேன், இது வேற ஊர்ல சொல்றேன். நீங்க நல்ல பிள்ளைகள், ஐயாவோட பிள்ளைகள் எல்லாம் கேரளா சொல்றது. சோத்திரம். அல்லேலூயா. ஐயா பின்ன டேனியல் ஐயாவோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். டிவி பார்க்க மாட்டேன், அப்புறம் என்னது செல்போன் பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன். சோத்திரம் சொல்லுங்களேன். நான் சொல்றேன். ஆமென். உங்களுக்கு நல்ல சர்டிபிகேட் நான் கொடுக்குறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் மூஞ்சி புக்கு பார்க்க மாட்டேன், அப்புறம் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன். ஆமென். அப்புறம் இன்டர்நெட் பார்க்க மாட்டேன். நீங்க நல்ல பிள்ளைகள். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். தேவையில்லை. கல் இருக்கா? கல் இருக்கா? என்ன கல் இருக்கு? குட்டிக்கல்ல, பாறாங்கல்ல, ஜல்லிக்கல்ல எடுத்து வெளியில போடுங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பாரு. ஆண்டவர் சொன்ன என்னது? கல் எடுத்து போடு. அவரால் சொல்ல முடியாதா? அவரு கை நீட்டினா போதும், கல் ஓடி போகும். கல்லு எடுத்து போடு. Take away stone. Take away stone. கல் எடுத்து போடு. நான் என் கல் எடுத்து போட்ட போதுதான் இந்த அன்பு மனிதருக்கு எனக்குள்ள இறங்கி வந்தது. ஆமென். விசுவாசிகளை ஸ்நேகிக்கிறதுக்கு, ஊழியக்காரரை ஸ்நேகிக்கிறதுக்கு, மறுமையில் உள்ளவருக்கு உதவி செய்யறதுக்கு, நல்ல உள்ளம் மரணம். இங்க என்ன வேணும் சொல்லுங்களே? கல்லு இருக்கவே கூடாது. இந்த கர்த்தர்களோடு பேசுகிறார். நீங்க அநேக முறை வாசிச்சிருக்கலாம். கல் எடுத்து போடு. தாசர் வெளியே வந்தாரு. ஆனா கல்லு முக்கியமானது. உங்களுக்குள்ள பாறாங்கல் இருந்தாலும் எடுத்து போடுங்க.
அது உடைக்க முடியாது, சுத்தியில உடைக்க முடியாது. அது யாரால உடைக்க முடியும்? சில ஆளுங்க சொல்ல, ஐயா என் பக்கத்து வீட்டு மாமி இல்லைன்னா என் கணவன் கல்லஞ்சவையா, அடுத்த கைக்கு என்ன தேக்க மாட்டேன் சொன்னதே கரெக்டா சொன்னேன். அடுத்த கைக்கு என்ன தேக்க மாட்டேன்? சுண்ணாம்பு தேய்க்க மாட்டேன். இந்த மாமி 10 ரூபா கேட்டு தரமாட்டாங்க, அவ்வளவு கல்லஞ்சம். ஆமென். கல்லஞ்சத்துக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? பாறங்கள் இருக்குது. என்ன இருக்குது? பாறங்கள் இருக்குது. அந்த கல்ல ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போறார். ஆமென். கல்லு மாற்றணுமா வேண்டாவா? இல்லையா, நாங்க வீட்டுல போய் யோசனை பண்ணிட்டோம் ஐயா, நான் வீட்டுக்காரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த கல் நெஞ்சு மாற்றணுமா வேண்டான்னு நாங்க தீர்மானம் எடுத்து அடுத்த வாரம் தான் ஐயா கிட்ட சொல்றேன். என்னை பார்த்துட்டு அப்படி இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. கல் நெஞ்சம். நீங்களே உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கல, ஒரு பட்டுப்புடவை எடுத்து கொடு சொல்லி எவ்வளவு நாளாயிடுச்சு. இது வந்து ஏன் மனுஷியா நீ கல் நெஞ்சமா இருக்க, எத்தனை வாட்டி கேட்டிருக்கல. சோத்திரம். சோத்திரம் சொல்லுங்க. ஆத்திரம் இருந்து நல்லா தெரியும், தோசை சொல்ல முடியாது. இந்த மனுஷனோட என்னென்ன வாழ முடியல, கல் நெஞ்சம். ஏன் ஆண்டவரே இந்த மனுஷன் என் தலையில கட்டி வச்சிரு, எத்தனை வாட்டி கேட்டிருக்கல. நீங்க கேட்டிருக்க மாட்டேன், இது வேற ஊர்ல சொல்றேன், நீங்க நல்ல பிள்ளைகள். சோத்திரம். சோத்திரம் வரல, ஆத்திரம் வரல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பக்கத்து வீட்டு மாப்பிள்ளை இருந்த அந்த மாப்பிள்ளை எனக்கு கட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கு, நான் ஓஹோன்னு வச்சிருக்குவாரு. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாயங்காலம் வரும்போது கொஞ்சம் திருநெல்வேலி அல்வாவும் குண்டு மல்லியும் வாங்கிட்டு எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்குது, நீ உதுக்கு உதவாத்தவன், நீ என்ன காரணம்? கல் நெஞ்சக்காரன். என்ன சொல்லுவாங்க? நீ கரைய மாட்ட. சோத்திரம். அப்படிப்பட்ட கல் நெஞ்சத்தை உடைக்கிறவர் யாருன்னு தெரியுமா? ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர்களோடு பேசுகிறார். ஆண்டவர் நமக்காக மரித்தாரு. அவர் எனக்காக மரித்தார். நான் சொல்லும் தைரியமா சொல்லும். சொல்ல முடியுமா? சொல்லணும். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக பாடுகள் பட்டார், எனக்காக அவர் நிந்திக்கப்பட்டார், எனக்காக அவர் முகத்தில் எச்சு துப்பியதை ஏற்றுக்கொண்டாரு, அணுவணுவாய் சுத்திரம் பண்ணார் எனக்காக. நான் சொல்லும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீறுதுகள் காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதுகள் காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பெற்றார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பெற்றார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆமென். வானமும் பூமியும் விழுந்து போனாலும் அவருடைய அன்பு மாறாது. ஆமென். அந்த அன்பு தான் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கு. அந்த அன்போடு நீங்க இணையுங்கள். தேவனை விட்டு தூரமாய் போகாதீங்க. இந்த உலகத்திலே சிற்றம்பங்களுக்கு நேரே ஓடுங்கி உங்களுடைய ஆவிக்குரிய வாழி கெட்டு போனால் நீங்க சர்ச்சுக்கு வருதிலும் நீங்க வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபி எந்த அர்த்தம் இல்லை. உங்க வாழ்க்கை டோட்டலா கெட்டு போகும்.
ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்பட்டிருந்தா என்ன லாபம்? நான் சொன்ன எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வெரி குட். நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு, நம்ம எவ்வளவு பணக்காரனா இருக்கட்டும், வசதி இருக்கட்டும், கார் இருக்கட்டும், பைக் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். எல்லா சபையிலும் பேசுகிறாங்க. என்னோட ஒரே ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? இந்த எல்ரோய் சபையில் இருக்கிற அருமையான பாஸ்டரையாவும் பாஸ்டம்மாவும் பிள்ளைகளும் இந்த சபையாரும் ஒரு நாள் பரலோகத்தில் நான் தரிசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிருபையால் அடியேனும் பரலோகத்தில் போனாலு இவங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் நாம் இந்த கஷ்டப்படுகிறாங்க. அதுக்கு தான் எங்களை மாதிரி ஊழியக்காரை வச்சிருக்கிறாங்க. நீங்க கெட்டு போக ஆண்டவர் சொன்னார் இல்ல, ஒருவனும் கடைசி ஆத்துமா வரணும் ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் அவர் வரமாட்டேன் இந்த உலகத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக ஊழியக்காரர் சொல்ல உங்களை உற்சாகப்படுத்துக்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் சீக்கிரம் வரப்போ, ஜீசஸ் கம்மிங் இஸ் வெரி சூன். நல்லது, உற்சாகப்பட சொல்ல. ஆனா கடைசி ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் அவர் இந்த பூமியில் வரமாட்டாரு. இந்த எழில் நகரிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கின் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் தானே. அவர் தேவனை அறிஞ்சு அறியாமல் இருக்கிறதும் அவர்களை கொண்டு வர வேண்டிய நம்முடைய கடமை. ஆமென். கர்த்தர் அருமையான சபை கொடுது. இன்னும் பாருங்க பின்னாடி எவ்வளவு இடம் இருக்குது. ஆமென். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு உட்காரலாம்ல. முன்னாடி உட்காரலாம், கீழே உட்காரலாம். இப்போ டைல்ஸ் எல்லாம் போட்டா அழகா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மீண்டெடுக்க வந்தாரு. அவர் நம்மை உயர்த்த வந்தாரு. ஆமென். நான் வரும்போது அருமையான சோறு பாடிக்கொண்டு தேவன் நம்மை தூக்கி எடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தூக்கி எடுக்க போகிற நாம் அனைவரும்